தொடர்ந்து பாடலாசிரியர் விவேகா நம்முடைய இணைப்பில் இருந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வாழ்த்துக்கள் சார். கலைமாமணி விருதை வென்றிருப்பதற்கு இந்த தருணம் எப்படி இருக்கிறது? அடுத்த கட்டமாக திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு இது என்ன மாதிரியான ஒரு உந்துதலா இருக்க போகிறது? நிச்சயமா, ஏன்னா நம்ம பாடல் எழுதிடுறோம், அது பாடல் எவ்வளவு பெரிய வெற்றி அடைகிறதுங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இது மாதிரி இப்ப அரசு போன்ற பெருநிறுவனங்கள் கலைஞர்களுக்கு மரியாதை கொடுத்து இந்த மாதிரி கலைமாமணி விருது கொடுக்கறதுங்கிறது இது தமிழக அரசினுடைய மிக உயரிய விருதாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில இந்த விருது கிடைத்ததுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. எல்லாருமே நீங்க கேட்ட மாதிரி கலைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். நம்ம சிறந்த பாடல்களை தொடர்ச்சியா எழுதி சமூகத்தில் இருப்பதன் மூலமா இந்த சமூகம் நம்ம எப்படி அங்கீகரிக்குதுங்கிறத இது மாதிரி விருதுகள் மூலமாகத்தான் நம்ம கண்டுணர முடியும். அந்த வகையில இந்த கலைமாமணி விருது இந்த எனக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதிலே எனக்கு பெரும் மகிழ்ச்சி. எனக்கு நான் முதல் பாடல் எழுத வந்தப்போ 1999 வருஷம் என்னுடைய முதல் பாடல் வந்தது நீ ஒரு வாயனல இருந்து. என்னை முதல் பாடலின் மூலமாக அறிமுகப்படுத்திய திரு ராஜகுமாரன் அவர்களுக்கு இந்த இனிய தருணத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் சில ஆயிரம் பாடல்களை எழுதியிருக்கிறேன். இந்த வகையில கலைமாமணி விருது என்று எனக்கு அறிவிக்கப்பட்டிருப்பது பெரும் மகிழ்ச்சியாக நான் உணர்கிறேன். தமிழக அரசுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி திரு விவேகா.